அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கூடாத குணங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கருமித்தனத்திலே இருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் கருமித்தனமானது உங்களுக்கு முன்னிருந்தவர்களை அழித்தது. இரத்தங்களை சிந்துவதற்கும் அல்லாஹுவால் அவர்களுக்கு தடை செய்யப்பட்டவற்றை அனுமதிக்கப்பட்டவையாக ஆக்கிக் கொள்வதற்கும் தூண்டுகோலாக இருந்தது. இந்த செய்தி ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 5034 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழிபடக்கூடிய கருமித்தனம், பின்பற்றப்படக்கூடிய மனோ இச்சை, தன்னைத்தானே சிறந்தவனாக கருதுதல் ஆகிய 3 காரியங்களும் மனிதனை அழிவில் ஆழ்த்தக்கூடியவை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் ஜாமி' என்ற நூலிலே 3045 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபிமொழி தெளிவுபடுத்தி காட்டுகிறது. கஞ்சத்தனமும் தீய பண்பும் ஒரு விசுவாசியிடத்திலே ஒரு சேர இடம்பெறக்கூடாத 2 பண்புகளாகும். அபூ சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 2 பண்புகளுமே ஒரு முஃமினிடத்திலே, ஒரு விசுவாசியிடத்திலே இடம்பெறக்கூடாத பண்புகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனிடமிருந்து வெளிப்படும் கஞ்சத்தனம், கருமித்தனம் என்பது பல்வேறு வகைகளாக இருக்கிறது. சிலர் தனக்கு அவசியமானதில் கூட கஞ்சத்தனம் செய்வார்கள். சிலர் குடும்பத்தினருக்கு செலவு செய்வதில் கஞ்சத்தனம் செய்வார்கள். சிலர் மார்க்க பணிகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யவும் கஞ்சத்தனம் செய்வார்கள். சிலர் தங்களுக்கு கடமையான ஜக்காத்தை கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்வார்கள். எந்த வகையான கஞ்சத்தனமாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட மனிதனை பேரழிவில் ஆழ்த்திவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது. அவர்கள் செலவிடும் போது விரயம் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள். அதற்கு இடைப்பட்ட நிலையாகவே அது இருக்கும். நல்லோர்கள் குறித்து, அவர்களுடைய இயல்பான பண்புகளை குறித்து எடுத்துரைக்கக்கூடிய இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 25 வசனம் 67 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கஞ்சனை போல் எதுவும் வழங்காது உன் கையை கழுத்தில் கட்டப்பட்டதாக ஆக்கிக் கொள்ளாதீர். அன்றியும் அனைத்தையும் செலவழித்து உம்முடைய கையை ஒரே விரிப்பாக விரித்து விடாதீர். அதனால் நீர் நிந்திக்கப்பட்டவராகவும் கையில் எதுவுமில்லாது துக்கப்பட்டவராகவும் அமைந்து விடுவீர். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 சூரத்து பனி இஸ்ராயில் வசனம் 29 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தனக்கு எது அவசியமோ அதை வாங்கி கொள்ள வேண்டும், அதற்காக வேண்டி செலவழிக்க வேண்டும். அந்த விஷயத்திலே, அவசியமாக செலவழிக்க வேண்டிய விஷயத்திலே ஒருபோதும் கஞ்சத்தனத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது, தாராள தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வழிமுறையைத்தான் இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. தனக்கானாலும், தன் மனைவிக்கானாலும், தன் மக்களுக்கானாலும், தன் பெற்றோருக்கானாலும், தன் குடும்பத்தாருக்கானாலும் செலவு செய்வதில் நீங்கள் தாராளமான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்கின்ற வழிமுறையை
இஸ்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறது. அந்த விஷயத்திலே ஒருபோதும் நீங்கள் கருமித்தனம் செய்யாதீர்கள் என்றும் எச்சரித்திருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா தாராள தன்மையுள்ளவர்களாக நம்மையும் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.